21 அதிகாரம் 36 வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். மனுஷகுமாரன் முன்பாக நிற்க இயேசுடைய வருகை சமீபமாகிவிட்டது. நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இயேசுடைய வருகைக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. இந்த உலகம் ரெடி ஆயிடுச்சு. என்னாகமம் 19 அதிகாரம் 2 வசனம் விதமாய் சொல்லுகிறது. என்னாகமம் 19 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை என்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்க. நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், மனுஷகுமாரன் முன்பாக நிற்க நம்ம பாத்திரமானா இருக்கணும்னா ஜெப குறைவு இருக்கக்கூடாது. ஜெபத்துல நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கிற மனிதனும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் மன மகிழ்ச்சியோடு நிற்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாம நிற்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தைரியமா நிற்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது, ஜெபக்குறைவு இருக்கக்கூடாது, 3வது பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாட்கள்ல இப்ப சமீபத்துல நடக்கிற ஒரு காரியம், இந்த என்னாகமம் 19:20 2 வசனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிபி 70 பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது, பலிபீடம் அழிக்கப்பட்டது, பலியும் அழிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டுல இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தின் காலம் அதோடு முடிவுக்கு என்ன செஞ்சனா வந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு இதுவரைக்கும் தேவாலயம் கிடையாது, பலி கிடையாது, பலி செலுத்தப்படுதல் எல்லாம் நிப்பாட்டப்பட்டாயிற்று. ஆனா இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு கிடாரி, நம்ம பாசையில சொல்ல போனா சிவப்பு மாடு. என்ன மாடுங்க? தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தின ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சிவப்பு மாடு, அந்த சிவப்பு கிடாரி. இது முதல் நூற்றாண்டுல அழிக்கப்பட்டது. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அவங்க அந்த சிவப்பு கிடாரியை உருவாக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பலவிதமான காரியங்களை செய்து விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவங்க பார்த்தீங்கன்னா சிவப்பு கிடாரியை உருவாக்குனாங்க. அதை பலி செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அது பழுதற்றதா இருக்கணும், ஊனம் இல்லாத இருக்கணும், ஒரு குறைபாடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா அவங்க 2018 அதை தேடி பார்த்தா 2 வெள்ளை முடி இருந்துச்சு. அதனால அதை பலி செலுத்த முடியல. பலபடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு மாடை அவங்க உருவாக்கி இப்ப 2025 ஜூன் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவங்க வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்தார். பாத்தீங்களா, ஆசரிப்பு கூடான இருந்த ஒரு இடத்துல அவங்க பலிபீடத்தை கட்டி அவங்க இந்த சிவப்பு கிடாரிய ட்ரையல் பண்ணி பலி செலுத்திட்டாங்க. என்னைக்கு படுத்திருந்தாங்க? ஜூன் 8ஆம் தேதி. எத்தனாம் தேதிங்க? 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா லேவி கோத்திரம், ஆரோனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் பிரதான ஆசாரியனா இருந்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். 2025 வரைக்கும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த எந்த மனிதனையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல? கண்டுபிடிக்கல. ஆனா 2025ல வேற நாட்டுல இருக்கிற ஒரு லேவி கோத்திரத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அவனுக்கு பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரங்களும் என்ன செய்யப்படுனா கொடுக்கப்பட்டு இப்ப ஜூன் 8ஆம் தேதி அவங்க எல்லாம் ட்ரையலும் நடத்திட்டாங்க. சரிதான், பலி செலுத்திட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம வாழ்ற காலம்
கிருபையின் காலம், சுயாதீன பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படுது. பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் காலத்தில் தான் பலிகள் செலுத்தப்படும், தேவாலயம் இருந்தது, பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் இப்பொழுது இந்த கிருபையின் பிரமாணத்தில் வாழ்கிற நாம், இந்த சுயாதீன பிரமாணத்தில் வாழ்கிற நாம் எந்த பலியும் செலுத்துவதில்லை. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இப்ப இவங்க பலி செலுத்துறதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பலி செலுத்தக்கூடிய காலம் எப்ப கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார் அப்படின்னா, 7 வருடம் இந்த பூமியில உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும். 7 வருடம் உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும் போதுதான் திரும்ப நியாயப்பிரமாண காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்படுற காலத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும். யாருடைய வருகை இருக்கும்? இப்ப அவங்க ஒரு பகிரங்க அறிவிப்பு கொடுத்ததாக எனக்கு நியூஸ் வருகிறது. என்னன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி ட்ரையல் அல்ல, நாங்க நெசத்துக்கே பலி செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததாக நியூஸ் கசிந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. இப்ப இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், இப்ப இருக்கிறதான அதிபரும் பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லிம் இன்னைக்கு தேவாலயத்தை கட்டக்கூடிய இடத்துல எது இருக்குன்னா, முஸ்லிம்களுடைய மசூதி தான் இருக்குது. அந்த மசூதி இடத்தை இடிச்சிட்டு தான் இவங்க தேவாலயத்தை கட்ட வேண்டும். சாலமோன் கட்டின தேவாலயம், ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின இடம் எல்லாமே எந்த இடம்னா, இப்ப இருக்கிற முஸ்லிம்கள் கட்டின அந்த மசூதி. அதை இடிச்சிட்டு தான் இவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவாலயத்தை கட்ட வேண்டும். இப்பயே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தெருவுக்கு தெருவு தேவாலயம் செல்லும் வழி அப்படின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் தேவாலயம் கட்டப்படல, நல்லா கவனிக்கணும். இன்னும் என்ன கட்டப்படல? தேவாலயம் கட்டப்படல. முதல்ல தேவாலயத்தை கட்டினது சாலமோன், இரண்டாவது தேவாலயத்தை கட்டினது செருபாபேல், மூன்றாவது தேவாலயத்தை கட்டினது ஏரோது ராஜா கட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அது இடிக்கப்பட்டது. அது எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டது என்றால் 46 ஆண்டுகள் ஏரோது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். அந்த தேவாலயத்துல தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வாழ்ந்த நாட்களில் உலாவி கொண்டிருந்தார். இப்ப அங்கே தேவாலயம் இல்லை, பலிபீடம் இல்லை, பலிபொருளும் இல்லாமல் தான் இருந்தது. இப்ப பலிபொருள் ரெடி ஆயிருச்சு. பலிபீடம் கட்டுவதற்கு அவங்க ரெடியாக எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க. இப்ப உள்ள இஸ்ரவேல் தேசத்து அதிபர் சொல்லுகிறார், அங்கே உள்ள ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தேவாலயம் கட்டுவதற்கு இடம் கிடைத்து விட்டால் 24 மணி நேரத்தில் நாங்கள் தேவாலயத்தை கட்டி விடுவோம். எத்தனை மணி நேரத்தில்? நல்லா கவனிக்கணும். தேவாலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டு ஆச்சு இயேசு வாழ்ந்த நாட்கள்ல. இப்ப இவன் சொல்றான், எத்தனை நேரத்தில் கட்டி முடிச்சிருவாங்களா? 24 ஹவர்ஸ்ல, ஒரு நாள்ல நாங்கள் தேவாலயத்தை கட்டிடுவோம். அப்ப அதுக்குரிய எல்லா உபகரணங்களும், அவங்க பலி செலுத்துவதற்குரிய எல்லா பொருட்களும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆசாரியர்கள் ரெடி ஆகிவிட்டார்கள். பிரதான ஆசாரி இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். பிரதான ஆசாரி மட்டுமல்ல, அவங்களோடு சேவை செய்யக்கூடிய லேவி கோத்திரத்தை சேர்ந்த எல்லா மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு, எப்படி பலிபீடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துவாங்களோ அதற்குரிய எல்லா உபகரணங்களும் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. குத்துவிளக்கு அவங்க தயார் பண்ணி வச்சுட்டாங்க. பலிபீடம் கட்டுவதற்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பலி செலுத்துவதற்கும் பொருள் ரெடி ஆகிவிட்டது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் திரும்ப எப்பொழுது நியாயப்பிரமாண காலத்தை கொடுப்பார்னா, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வந்த அடுத்த வினாடி. எந்த வினாடி? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வந்த அடுத்த வினாடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தை என்ன செய்வாங்கன்னா கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து என்பவன் அனுமதி கொடுப்பான். யார் கொடுப்பாங்க? அந்திகிறிஸ்து தான் அந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவான். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அத்திமரம் துளிர் விடும் போது. என்ன விடும்போது? அத்திமலம் துளிர் விடும்போது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு chapter 24 verse 32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இந்த இடத்துல அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம் திரும்ப வரும். அத்திமரம் என்பது அரசியல் வாழ்க்கை குறிக்கிறது. எந்த வாழ்க்கை குறிக்குதுங்க? அரசியல் வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 மரம் அடையாளமாக சொல்லப்படுகிறது. 1 அத்திமரம், 2 திராட்சை செடி, 3வது ஒலிவ மரம். என்னதுங்க? முதலாவது என்னது?
அத்திமரம். ரெண்டாவது என்னதுங்க? திராட்சை செடி. மூன்றாவது என்னதுங்க? ஒலிவ மரம். அத்திமரம் என்பது அரசியல் வாழ்க்கை. 1948 இந்த இஸ்ரேல் தேசம் கிபி அதாவது 20ஆம் நூற்றாண்டுல மே 14ஆம் தேதி இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் திரும்ப என்ன செஞ்சா உருவாச்சு. அப்பொழுது அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் திராட்சை செடி என்பது குடும்ப வாழ்க்கை கடையில இருக்கு. சங்கீதம் 128:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 128:3. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம தமிழ் பைபிள் வந்து வீட்டோரங்களில் போட்டிருக்கு. வீட்டோரங்கள்ல இருந்து அவன் வந்து பறிச்சுட்டு போயிடுவான். இத உண்மையான மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ் படி பார்த்தீங்கன்னா வீட்டோரங்கள்ல வீட்டுக்குள்ளே தனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அல்லேலூயா. சரிதானா? வீட்டுக்குள்ள கனிதர திராட்சை செடி யாரு அப்படின்னு கேட்டா குடும்ப தலைவிகளை கத்தரிக்கை சொல்லுகிறார். ஆனா இது இன்னொன்னு படி பார்த்தா இது குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பமாக சந்தோஷமாக சமாதானமாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமா கடன் வாங்கின நாடு நம்ம இந்தியா. சரிதானா? மற்ற பல நாடுகள் கடன் வாங்கி இருக்குது. ஆனா கடன் வாங்காத ஒரு நாடு, கடன் கொடுக்கிற ஒரு நாடு எதுன்னு கேட்டா இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. அப்ப அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் தரம் உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக ரெண்டு நிறைவேறிடுச்சு. ரெண்டு என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிச்சு. இப்ப அடுத்து ஸ்டார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலிவ மரம். அடுத்து என்னது? ஒலிவ மரம். என்னதுங்க? ஒலிவ மரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்குதுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டின்படி அவர்களுக்கு தேவாலயம் கட்டப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி பலி செலுத்தப்பட வேண்டும். அதுக்குரிய ஆசாரியன் ரெடியா இருக்கணும். அதுக்குரிய பலிபூரன் ரெடியா இருக்கணும். அதுக்குரிய குத்துவிளக்கு, சமூகத்தப்பு மேசை எல்லாம் ரெடியா இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி எல்லாம் ரெடியா இருக்கணும். இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? ஏற்கனவே ரெண்டு நிறைவேறி முடிந்து விட்டது. எது நிறைவேறி முடிஞ்சிருச்சு? அரசியல் வாழ்க்கை ரெடி, குடும்ப வாழ்க்கையும் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து ரெடி ஆகுறது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை. அவங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனுக்கு பலி செலுத்துவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கையில எப்படி இருக்குது? ரெடியா இருக்குது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த நேரம் இருக்கலாம்? அடுத்த வினாடி இருக்கலாம். நம்ம அந்த காலத்துல தான் நிக்கிறோம். இயேசு சொன்ன அடையாளம் அப்படியே அக்யூரேட்டா என்ன செஞ்சுட்டு இருக்குது? இயேசு சொன்ன முதல் அடையாளம்னா அத்திமரம் துளிர் விடும் போது அப்படின்னு. அது எப்ப துளிர் விட்டுச்சு? 1948 துளிர் விட்டுச்சு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 2025 வரைக்கும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியனை அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆசாரியனுக்கு அவங்க எல்லா விதமான அர்ப்பணிப்பு கொடுத்து அந்த ட்ரெஸ் போட்டு பலி செலுத்துவதற்காக எல்லா ட்ரையலும் இப்ப என்ன செஞ்சு போச்சு? ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி பலி செலுத்தலாம் என்று மறைமுகமா நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. ஆனா யூடியூப்ல கிளீனா வந்துகிட்டு இருக்குது. அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை இவங்க தேவாலயத்துல தான் பலி செலுத்த வேண்டும். எங்க பலி செலுத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஆவியானவர் எழுதுகிறார், நீ கண்ட இடத்துல பலி செலுத்தாதபடி. யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எழுதுன. கண்ட இடத்துல நினைச்ச இடத்துல நீ வந்து பலி செலுத்த கூடாதுடா. நான் உனக்குன்னு தேவாலயம் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அந்த தேவாலயத்துல வந்துதான் நீ தேவனுக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அந்த தேவாலயத்தில் பலி செலுத்தும் போது நீயா பலி செலுத்த கூடாது. அதுக்குன்னு ஒரு ஆசாரியன் இருக்கணும். அது மட்டுமல்ல, நீ விரும்பினபடி எல்லாம் பலி செலுத்த முடியாது. ஒவ்வொன்றுக்கும் இப்படி பலி செலுத்த. பாவ நிவாரண பலினா இதுதான் செலுத்தணும். குற்ற நிவாரண பலினா இப்படி செலுத்தணும். நீ வந்து சர்மாங்க தகனபடி அப்படின்னா இப்படிதான் செலுத்தணும். எல்லாம் நீ விரும்பினபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. நீ விரும்பினபடி பலி செலுத்த முடியாது. நீ விரும்பினபடி நீ போய் பலி செலுத்த முடியாது. உனக்குன்னு ஒரு ஆசாரியன் இருக்க வேண்டும். உனக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். உனக்குன்னு ஒரு தேவாலயம் இருக்க வேண்டும். உனக்குன்னு எல்லாமே சில முறைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த முறைமையின்படி அவர்கள் பலி செலுத்தும் போதுதான் தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும் அப்படின்னா திரும்ப என்ன வந்தாகணும்? தேவாலயம் வந்தாகணும். இப்ப அதுக்கு எல்லாமே எப்படி இருக்குது? ரெடியா இருக்குது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி வார்த்தையாகி இயேசு, வார்த்தையாகி மேசியா இந்த பூமியில உலாவிக் கொண்டிருந்த பொழுது
இவர்தான் மேசியா என்று அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் பைபிள பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்ச ஆட்கள். பழைய ஏற்பாட்டை வேத பாராகரும் சரி, பரிசேயரும் சரி, வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனா வேதத்தை கரைத்து குடித்தாலும் இந்த இயேசுதான் அந்த மேசியாங்கிற வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கல. அதனால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு அதே போல இப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை என்னென்ன அடையாளம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரிவது இல்லை. பைபிள படிச்சவங்களா தான் இருப்பாங்க, ஜெபம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த வெளிப்பாடு வந்து யார் அலாட்டா இருக்காங்களோ அவங்க தான் ரகசிய வரையில போக முடியும். உனக்கு எனக்கு கர்த்தர் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டதா அப்படியே அது வேற ஆணி வேற கர்த்தர் கற்று தருகிறார். அப்ப நீங்க எவ்வளவு அலாட்டா இருக்கணும். ஒரு காலத்துல வந்து உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று ஆவியானவர் பேசினார். அதுக்கடுத்து இப்ப கர்த்தர் என்ன பேசுறான்னா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படல, ஆயத்தமாவே இரு. அல்லேலூயா. இப்ப நீ தேவனை சந்திக்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமாவே இருக்கணும். இயேசுடைய ரகசிய வருகை எந்த பயத்திலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அதனுடைய அடையாளம் தான் அத்தி மரம் துளிர் விடுவது. என்ன விடுவது? இப்ப துளிர் விட்டுச்சு, எல்லாமே ரெடி ஆச்சு. 3 நிறைவேற லெவலுக்கு வந்துருச்சு. முதல்ல அத்தி மரம், ரெண்டாவது என்னது திராட்சை செடி, மூன்றாவது ஒளிவு மரம் மட்டும்தான் நிறைவேறாம இருந்துச்சு. இப்ப அது நிறைவேறுவதற்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரிதானா? இந்த 7 வருஷத்தின் போது அந்திகிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன செய்வானா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே வந்து தேவாலயத்தை கட்ட அனுமதிக்காது. ஆனா அந்திகிறிஸ்து வந்து சொல்வா, இவங்க தேவாலயத்தை கட்டட்டும்பா, என்ன செய்யட்டும், தேவாலயத்தை என்ன செய்யட்டும், கட்டட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பான். அனுமதி கொடுத்து 3 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு சமாதானமாக இருப்பான். எப்படி இருப்பாங்க? 3 வருஷம் எப்படி இருப்பான்? சமாதானம். இந்த 3 வருஷமும் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப இவங்க நினைப்பாங்க, இந்த அந்திகிறிஸ்தா மேசியா போல, இந்த அந்திகிறிஸ்தா யாரு, மேசியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பலி செலுத்துவாங்க. ஆனா ஒரு நாள் இந்த அந்திகிறிஸ்து என்ன செய்வான் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 5:4 இருந்து வாசிங்க. வாசிங்க. அந்த நாள் திருடனை போலவா? சரி, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது நின்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே, அக்கிரமத்தின் ரகசியம் அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே என்ன செய்து கிரியை செய்து. இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ஏஐல இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஏஐ டெக்னாலஜினா செயற்கை நுண்ணறிவுன்னு அர்த்தம். நம்ம செல்போன்ல கூட இருக்குது. இப்ப இதுக்கு தான் வந்து உட்கார்றதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, விழிக்கிறதுல இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த சபைக்கு ஆவியானவர் யார் ஆலோசனைகளாக வச்சார்னா, புதிய ஏற்பாட்டுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை தருகிறவர். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் சபையானது ஆவியானவரிடத்தில் என்ன செய்யணும், கேட்டு வழிநடத்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய நியமம். ஆனா சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், தேவனை விட்டுவிட்டு, தேவ ஆவியானுடைய ஆலோசனை விட்டுவிட்டு சுயமாக, இப்போ உனக்கு காய்ச்சல், உனக்கு தலைவலி, உன் வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு என்னன்னா ஏஐ டெக்னாலஜி நீங்க போட்டீங்கன்னா அது பதில் தரும். இப்ப சமீபத்தில் ஒரு தம்பி அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கு, நான் என்ன செய்யணும், நீ தற்கொலை பண்ணி சாகு அப்படின்னு ஆலோசனை கொடுத்து அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். இப்ப ஏஐ டெக்னாலஜி சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்க தேசத்துல ஒரு நபர் வந்து காலையில 8 to 5 மணி வரைக்கும் அவர் டியூட்டி, அந்த டியூட்டி முடிஞ்சாலும் கிளம்ப போயிருக்காரு. இந்த ஏஐ டெக்னாலஜியில் இருக்கிறதான அந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோ என்ன பண்ணிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ போக கூடாது, இன்னும் வேலை இருக்குது, நீ செய்யணும்னு அவர் சொன்னார். எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பினேன். நீ வெளியே கிளம்பினேன்னா நீ அந்த ரங்கத்துல என்னென்ன பாவம் செய்ய எல்லாத்தையும் நான் வந்து யூடியூப் மூலமா மற்றவங்களுக்கு ஒன்று என்ன செய்வேன்னா வெளிப்படுத்துவேன்னு சொல்லிச்சு. யோசிச்சு பாருங்க, அது ஆளுகை செய்கிற இடத்துக்கு வந்துருச்சு. எந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க? எந்த இடத்துக்கு வந்துருச்சு? இந்த செயற்கை நுண்ணறிவு இப்பயே பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கண்ட்ரோல மிஞ்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது,
போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களையும் இது வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா யுத்த வீரர்களுக்கு பதிலாக இப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் என்ன செய்யுதுன்னா வந்துகிட்டு இருக்குது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது மதில் மேல ஏறும், வரிசையா ஏறும், எந்த இதுக்குள்ள இருந்தாலும் உள்ளகளை இறங்கும், வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, நல்லா கவனிங்க. இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளை அடிக்கடி அனுப்புறோம். அவங்க ஏதோ அனுப்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இது அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு அவங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் மனுஷன் அவன் அங்கிருந்து கேட்ச் பண்ணிடுவான். இப்ப நம்ம அமெரிக்கால பாத்தீங்கன்னா அவங்க ஏவுனதான செயற்கைக்கோள் மூலமாக கிட்டத்தட்ட பூமிக்கு கீழே 25 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டருங்க? 25 கிலோமீட்டர், 25 அடியான்னு தெரியல, அத்தனை அடிக்கு கீழே இருக்கிற பொருளை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சுதான் ஈரான்ல வந்து ஈரான் தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற அந்த அணு உலை அவங்க வந்து காலி பண்ணாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப அனுப்புற செயற்கை கோளெல்லாம் எதற்கு அப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்திகிறிஸ்து இந்த பூமியில வந்து உட்கார்ந்த உடனே 666 என்ற முத்திரையை உங்க கையில கொடுப்பான். அவன் கொடுக்கறதுக்கு எல்லாமே இப்ப ரெடியா இருக்குது, வாங்குறதுக்கும் மக்கள் ரெடியா இருக்கிறான். இப்ப நீங்க நல்லா கவனிங்களேன். நம்ம சாதாரணமா ஒரு பைக் வாங்க போனா ஆதார் கார்டு வேணும், தெரியுமா உங்களுக்கு? ஒரு கார் வாங்க போனா ஆதார் கார்டு வேணும். எந்த பொருளுக்கு நீங்க போனாலும் ஆதார் கார்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு. நீங்க எந்த பொருளை வாங்கணும் விற்கணும் இப்ப அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இதோடைய அடுத்த ஸ்டேட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவம் என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டாயிற்று. இப்ப அந்த மிஷின் வந்து மிஷின் மாதிரி இல்லை. அப்ப அது சுயமாவே என்ன செய்யுது, பேசுது. ஜெர்மனி தேசத்துல சோபியா என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி உள்ள ரோபோவுக்கு வந்து குடியுரிமையை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாச்சு? குடியுரிமை யாருக்கு தருவோம்? மனுஷனுக்கு தானே தருவோம். ஆனா ரோபோவுக்கே கொடுத்துட்டானே. அதான் மனுஷன் என்ன செய்யுது, ஏக்குது. இப்ப அடுத்த அப்டேட் ஒண்ணு வந்திருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அது மட்டும் முழு மிஷினா இருந்து எல்லாம் செயல்படுது. அதுக்குள்ள ஆவி இருக்குது, அதுவா பேசுது. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்றது நல்லதா இருக்கு போல தெரியும். அது நல்லதல்ல. அதுக்குள்ள இருக்கிறது அந்திகிறிஸ்துவின் ஆவி, பிசாசு தான் ஃபுல்லா அக்ரிமெண்ட் பண்ணி என்ன செய்யுதுன்னா பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப அடுத்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பாதி, இந்த மிஷின் பாதி, அந்த அளவுக்கு ஜாயின் பண்றதுக்கு இப்ப எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பாதி, என்ன பாதிங்க? மனிதன் பாதி, இயந்திரம் பாதி. அப்படி மனுஷனை மாத்துறாங்க. மாத்தி 500 ஆண்டுகள் இதோடு வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டா? சாத்தான் ஆதியிலிருந்து சொல்ற பொய் என்ன தெரியுமா? நீங்க சாகவே, சொல்லுங்க, நீங்க தேவர்களை போல என்ன செஞ்சிருவீங்க? பாஸ்டர் அது நடந்தா நடக்கும்போது பாஸ்டர் எனக்கு என்ன, நான் 3 வேளை சாப்பிடணும், 3 வேளை என் வேலையை பார்க்கணும், அது நடந்துட்டு போகுது பாஸ்டர். எனக்கு என்ன பாஸ்டர், எனக்கு வயிற்று வலி வரந்தண்டி நான் கண்டுக்கிடவே. எப்படி? நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஐயா அங்க பத்தி பிடிக்கணும், அடுத்த வினாடி இயேசுடைய ரகசிய வருக ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இயேசு எந்த நேரத்தில் வருவார் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லி இருக்காராம், இயேசுடைய வரைக்கு அடையாளம் விளங்கானம் போட்டிருக்குல்ல, அந்த அடையாளத்தை வச்சு சில கணிப்பு கணிச்சிடலாம் அப்படிங்கிறாராம். அதுல அவர் சொன்ன காரியத்தை சொல்றேன். அவர் கணிச்சு சொல்றது என்ன, 2028க்குள்ள கன்ஃபார்மா கர்த்தருடைய வருகை இருக்குங்காரு. எதுக்குள்ள இருக்கும்? இயேசு இப்பதான் வருவார் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா கணிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறார் அவரு. என்னை பொறுத்தவரை கேட்டா இயேசுடைய வருகை இப்ப எப்பொழுதுமே இருக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பலி செலுத்துறது கூட அவங்க என்ன செஞ்சாங்க, ரெடி ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இயேசு சொன்ன அடையாளமே. இயேசு சொன்ன அடையாளம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சொல்லுங்க. நம்ம கண்ணு முன்னாடி பிராக்டிக்கலா அப்படியே நிறைவேறுது. 3 மரத்தை சொன்னார், 3 மரம் இப்ப என்ன செஞ்சிருச்சு,
ரெடியா துளிர் விடுறது ரெடியா நிக்குது. துளிர் விடும் போதுதான் சொன்னாரு. இப்ப அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர் விடுவதற்கு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? ரெடி ஸ்டார்ட். அப்ப ரெடி ஸ்டார்ட்னா நியாயப்பிரமாண காலம் திரும்ப கொடுக்கிறதுக்கு முன்னாடி கிருபையின் காலம் முடிவுக்கு வரும். என்ன காலம் முடிவுக்கு வரும்? இப்ப நீங்களும் நானும் என்ன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கிருபையின் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை விசுவாசத்தை நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இப்ப ரகசிய வருகையின் போது சபையை கர்த்தர் எடுத்துக்கிட்டு அடுத்த வினாடி தான் அவங்களுக்கு திரும்ப எந்த காலம் கொடுக்கப்படும்? நியாயப்பிரமாண காலம் கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சுங்க. இப்ப தேவ பிள்ளையே, இயேசுடைய வருகை ரொம்ப 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 சமீபம். அப்படி வருகைக்கு முதலாவது அடையாளம் அத்திமரம் துளிர் விடும்போது. இரண்டாவது இயேசுடைய வருகைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும் வாசிங்க பாருங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜனப்பிரளயம் வந்து எல்லாரும் என்ன செஞ்சதாம்? அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத் சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். இப்ப இந்த ரெண்டுக்கும் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு அடையாளம் என்ன? பகிரங்க வருகைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரகசிய வருகைக்கும் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த 3 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, இந்த 3 அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 வருகைக்குமே அடையாளத்தை கர்த்தர் சொல்லி இருப்பார். நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம சொல்றது வந்து ரகசிய வருகைக்கு அடையாளத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ரகசிய வருகைக்கு அடையாளம் இரண்டாவது என்ன அப்படின்னா, நோவா காலத்தில் நடந்தது போலவே, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படின்னு ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். என்ன இருக்காதுங்க? கடைசி காலத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னா, உணர்வுள்ள ஆவி என்ன செய்ய அதனால இருக்கு. இன்னொன்னு சுருக்கமா சொல்ல போனா தமிழ் பைபிள்ல உணர்வு, இங்கிலீஷ் பைபிள்ல படி பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா வெளிப்பாடு. என்னதுங்க? வெளிப்பாடு. இப்ப உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் சபைக்கு மட்டும்தான் என்னுடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்பதை வெளிப்பாடை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரா இல்லையா? இப்ப இப்படிலாம் நடக்குதுப்பா, சபையே எப்படி ரெடியா இருக்குன்னு சொல்லி யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? நமக்கு. ஆனா இப்ப உலகத்து மக்களை பாருங்க, எப்பயும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, எங்கு பார்த்தாலும் புசிப்பும் குடிப்புலையும் மகிழ்ந்து கறி கொடுக்கிறார்கள். எப்படி கறி கொடுக்கிறார்கள்? நீங்க ஒரு ரோட்ல போனீங்கன்னா 10 கடை இருக்குது. எதுக்கு தெரியுமா? புசித்து இதை மட்டும் கரெக்டா செய்வான். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை மட்டும் தேட மாட்டாங்க. பைபிள் ஆவியானதுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். நீங்க நல்லா கவனிங்க. 24 hours திங்கிறதுக்கு கடையை திறந்து வச்சிருக்கான். ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு உனக்கு மனம் இருக்குதா? கடைசி கால வருகையின் அடையாளம் என்னன்னா, மக்கள் சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு வேலை இருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமை பிரேயருக்கே நம்ம கூப்பிட்டோம்னா, சபைக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது. ஆனா 3 வேளை சாப்பிடுறதுக்கு மட்டும் மனுஷன் ஏதாவது சாக்கு போக்கு சொல்றானா? புசிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் என்ன வந்தாலும் என்ன இருக்குது. ஆனா யாரை தேர்றதுக்கு நேரம் இல்ல. மத்திய 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மணவாளன் பாத்தீங்கன்னா தன்னுடைய குமாரனுக்கு திருமண காரியத்தை ஏற்பாடு பண்ணுறார். அப்ப மக்களுக்கு அழைப்பு கொடுப்பார். அப்போ அழைப்பு கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு மாடு வாங்க போக வேண்டிய இருக்குது, எனக்கு காட்டுக்கு போக வேண்டிய இருக்குது. எல்லாரும் வந்து அவங்க தொழிலை தான் தெய்வமா வைக்கிறானே ஒழிய யார தெய்வமா வைக்கல. உண்மையான தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை யெகோவா தேவனா ஆவியானவரை நிறைய பேர் வணங்குறதே
இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அநேகருக்கு தெய்வம் எது தெரியுமா? செல்போன் தான். செல்போன்ல தான் வியாபாரம் பண்றான், செல்போன்ல தான் எல்லா வேலையும் என்ன செய்யுது, இன்டர்நெட். இதுக்கெல்லாம் மனிதனுக்கு என்ன இருக்குது? நேரம். ஆனா தேவனை தேடுகிறதுக்கு நேரம், ஜெபம் பண்றதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமண காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இப்ப நம்ம சபைகளுக்குள்ள நடக்கிற காரியம் என்னன்னா, நோவா காலத்தில் நடந்தது போலவே நடந்துச்சு. என்ன காலத்தில் நடந்துச்சு? ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்ப நீங்க நடக்கிற கொடுமையை பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கிறிஸ்தவங்களை தான் திருமணம் பண்ணுவாங்க. இப்ப யார் எடுத்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு? ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களை கல்யாணம் முடிக்க துணிகரம் வந்துருச்சா இல்லையா? நம்ம மாத்திக்கலாம் தம்பி. நம்ம ஒரு ஆத்மா என்ன செய்யறோமா? நரகத்துக்கு சேர்ந்துருவீங்க. பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கத்தான் கர்த்தர் ஒரு மனிதனை படைத்தார். ஆனா இன்னைக்கு மக்கள் ரட்சிக்கப்படாதவங்களை, அபிஷேகம் பெறாதவங்களை ஈஸியா கல்யாணம் முடிக்கிறாங்க. ஈஸியா. போன வாரத்துல கூட பாத்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேட்டிவ்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அவர் ஐயா வந்து ஒரு சபைக்கு போறவர் தான். ஆனா பொண்ணு கிடைக்கல. உடனே இந்த பொண்ணை பார்த்து எங்க வச்சு கல்யாணம் நடக்குன்னா, விக்கிர கோயில் வச்சு கல்யாணம். ஒரு கொடுமை யோசித்து பாருங்க. நிறைய பேர் இதுதான் வந்து என்ன அடையாளம்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. என்ன இல்லை? யாரை வச்சு கல்யாணம் முடிச்சுக்கலாம், காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கலாம். தேவ சித்தம் அறிஞ்செல்லாம் இப்ப கல்யாணம் முடிக்கணும்னா யாரும் விரும்புறது இல்லை. தேவ சித்தம் கல்யாணம் செய்யலாம். ஆனா உணர்வு மழுங்கி போகும். நீங்க நல்லா கவனிக்கணும். என்னைக்குமே ஆவியானவர் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு உணர்வை தருவார். நீங்க அந்த உணர்வை மழுங்கடிச்சிட்டீங்கன்னா, மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் பின் நாட்களில் சொல்லுகிறது என்னவெனில் வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது என்னவெனில், பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மனச்சாட்சி சூடுண்டு போச்சு. மனச்சாட்சி சூடுதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சுகர் ஓவரா வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, சரீரத்துல வந்து எறும்பு காலை கடிச்சிட்டு போனா கூட தெரியுமா உங்களுக்கு? உணர்வு மங்கி போகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, எதுனாச்சும் ஓகே. ஒரு காலத்துல வந்து குடிகாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தெருவுக்குள்ள வரணும்னா தலையை கவுந்துக்கிட்டு வருவான். இப்ப யார் தலை கவுந்துட்டு வர வேண்டி இருக்குது? குடிக்காம வர்றவங்க தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது. ஒரு காலத்துல வந்து 2 பொண்டாட்டி வச்சிருந்தா அவங்க எல்லாம் அப்படியே துக்கப்படுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ மாதிரி வர்றாரு. நம்ம எல்லாம் எப்படி வர்றோம்? எப்படி வர்றோம்? அப்படின்னு என்ன செய்ய இருக்குது. இதான் உணர்வு என்ன செஞ்சு போச்சு. பாவம் செய்யறது வந்து இன்னைக்கு மக்கள் வந்து நம்ம பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் தான் ஆவியானவர் உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாரு. நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் காதல் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் ஆவியானவர் அஞ்ஞானமே என்ன செஞ்சாருன்னா எச்சரிக்கை கொடுத்தாரு. அந்த சகோதரிக்குள்ள உணர்வு வந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மளால கல்யாணம் முடிக்க முடியாது நம்ம மகளுக்கு, பேசாம என்ன செஞ்சிருவோம்? ஒத்து ஊதிடுவோம். என்ன ஊதிடுவோம்? காதல் கல்யாணம். அவன் இந்து, இவன் கிறிஸ்டின். யோசித்து பாருங்க. இதை தேவன் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்களா? நாங்க அவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? தாயும் அதுக்கு ஒத்து ஊதினான், நான் அதனால் அதை ஒண்ணுமே செய்யல, தடை பண்ணல, கல்யாணத்தை நான் ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்க. நீங்க ஒத்து ஊதுனீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் தடை பண்ண மாட்டாரு. நீங்க என்ன வந்தாலும் ஸ்ட்ராங்கா நின்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டி உங்க பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அல்லேலூயா. உணர்வு மழுங்கிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்குமே நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவை என்ன தெரியுமா? உணர்வின் ஆவி. என்ன தேவைங்க? கர்த்தருடைய வருகைக்கு நீங்க அலாட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்கும் போது அவர் வருகைக்கு அடையாளம் தான். நிறைய பேருக்கு உணர்வு என்ன செஞ்சிடும்? மழுங்கி போகும். நிறைய பேருக்கு என்ன மழுங்கி போகும்?
உணர்வு மழுங்கி போகும். தீவெட்டி மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து 13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த புத்தி உள்ளவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 2 பேருமே தூங்க தான் செஞ்சான். ஆனா புத்தி உள்ளவர்களுக்கு உணர்வின் ஆவியானவர் இருந்தார், புத்தி இல்லாதவர்கள் உணர்வின் ஆவியை இழந்து போனார்கள். புரியுதா? வெளிப்படுத்தல் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஞானமும் உணர்வுள்ள ஆவி அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? தேவனே எனக்கு என்ன ஆவியை தாரும்? உணர்வின் ஆவியை தாரும். உணர்வின் ஆவினா இங்கிலீஷ் பைபிள் படி பார்த்தா ரெவலேஷன், வெளிப்பாட்டின் ஆவியானவர். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? வெளிப்பாடு தேவை. பைபிள் இருந்தா போதாது, ஜெபம் பண்ணா போதாது. வெளிப்பாடு இருக்கிறவங்க மட்டும்தான் வருகையில என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, போக முடியும். வெளிப்பாடு இருக்கிறவங்க தான் உணர்வோடு வாழ முடியும். வெளிப்பாடு இல்லாதவங்க என்னமோ நடந்துட்டு போகுது, எப்படியே சும்மா போறோமா, காணிக்க கொடுத்தோமா, வந்தோமா, பரலோகம் போக ரகசிய வருகையில போகணும் அப்படின்னா ஏசப்பா சொன்ன 2வது அடையாளம் நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும். என்ன நடக்கும்? பெண் கொண்டு பெண் கொடுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அபிவிசுவாசியை கல்யாணம் முடிப்பான். அதுல அவங்களுக்கு உணர்வு என்ன செஞ்சிடும்? மழுங்கி போகும். இப்ப நிறைய பேருக்கு துணிகரம் வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? என்ன வந்துருச்சு? நாங்க இப்ப நிறைய குடும்பங்களை பாக்குறோம். ஈஸியா என்ன செய்யறாங்கன்னா, சமீபத்துல கூட ஒரு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தோம். நல்லா ரசிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, பேக்ரவுண்டே ஆவிக்குரிய ஃபேமிலி. ஆனா இந்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காங்க. அந்த பொண்ணு சொன்னது என்ன தெரியுமா? நான் ஆதாயம் பண்ணிடுவேன். அவன் கல்யாணத்திலே அதான் ஆதாயம் பண்ணிட்டான், பட்டி அடிச்சிட்டாங்க. சரிதான், நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கல்யாணத்திலே அவன் பண்ணிட்டான். இது எப்படி நிற்கும்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இதெல்லாம் வந்து அடையாளம். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த ஃபேமிலி எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தாய் வந்து மூத்தவங்க, அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தாய். ஆனா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேத்திகள் இப்படி கல்யாணம் முடிச்சது பார்த்து ரத்த கண்ணீர் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. உணர்வு என்ன செஞ்சு போச்சு? பயிற்சி சொல்றேன், கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அடையாளம். நிறைய பேருக்கு உணர்வு இருக்காது. உங்களுக்கு உணர்வு இருக்குதா? யோசித்து பாருங்க. ஏதோ 10ஓட 11 நாள் சாப்பிட்டோம், தின்னோம், தூங்கணும் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. நோவா காலத்துல இந்த அடையாளம். லோத்துடைய காலத்துல என்ன அடையாளம்? எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 49. இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமான இவைகளே சோதோமின் அக்கிரமம். என்ன அப்படின்னா, நம்ம காமனா பார்த்தோம்னா ஓரினை சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மைதான், ஓரினை சேர்க்கையாளர்கள் இப்ப தைரியமா பகிரங்கமா வந்து நான் ஓரினை சேர்க்கையாளர்னு சொல்றான். எந்த அளவுக்கு உணர்வு மழுங்கி போச்சு பாருங்க. ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சாலும் நான் பயப்பட போறது. இவங்கெல்லாம் தேவனுடைய கோபாக்கினிக்கு ஏதுவானவர்கள், தேவனை எதிர்த்து நிற்கிறவங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஓரினை சேர்க்கையாளர்கள். சென்னையில எனக்கு ஒரு தம்பி வேலை பார்க்கணும் தெரியும். அந்த தம்பிகிட்ட கேட்டேன், சரிதானா, எங்க அண்ணனுடைய பையன் தான். அந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் வந்து வாலண்டியா வந்து ஒவ்வொரு ஐடி ஃபீல்டுலயும் வந்து சொல்றாங்கன்னா, நாங்களாம் இப்படி ஓரினை சேர்க்கையாளராக இருக்கோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கேட்கிறான். அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க ரெடி ஆயிட்டான். ஆனா சுவிசேஷம் சொன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை. தேவ பிள்ளை, இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, இயேசுடைய ரகசிய வருகை எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இது பாருங்க, இப்ப நடக்கிற சம்பவம். இங்க ஆண்டவர் சொல்ல, கர்ப்பமும் ஆகார திரட்சி. கர்ப்பம்னா பெருமை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமான வருமானம் வர்றதுனால பெருமை என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வருது. சிலருக்கு அழகு இருக்கிறதுனால பெருமை வருது, சிலருக்கு பணம் இருக்கிறதுனால பெருமை வருது. அடுத்து ஆகார திரட்சி. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன இப்ப மக்கள் அதிகமா சாப்பிட்றதே மட்டன், சிக்கன், பிரியாணி தான். தெரியும் உங்களுக்கு? எப்பயும் இல்லாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பயும் இல்லாத அளவுக்கு கொளுத்த கன்று போல எப்ப பார்த்தாலும் திங்கிறது மட்டும்தான் பிரதானமே நோக்கம்.
என்ன நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம்? சபை மீட்டிங் நடத்தினாலும் அங்கேயும் போறது என்னதுதான் சிக்கன் பிரியாணி. ஒரு காலத்துல சபையில 3 நாள் மீட்டிங் இருந்தா பாஸ்டிங் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? இப்ப பாஸ்டிங்கே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் திங்கிறது மட்டும்தான் எங்கள் பிரதான நோக்கம். அதுல விற்பனை திருவிழா வேற. என்ன திருவிழா? இதெல்லாம் சாபம். கர்த்தர் சாட்டை எடுத்தாருன்னா சபை நிக்குமா? விற்பனை திருவிழான்னு ஒண்ணுமே கிடையாது, தெரியும் உங்களுக்கு? அது சபை நடக்குது. இவங்கெல்லாம் துணிகரமா தேவனுக்கு ஏத்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி ஏத்து நிக்கிறாங்க? அன்னைக்கு இருந்த அவர்கள் சொன்னதுதான் என்ன அப்படின்னா, நாங்க வந்து தேவாலயத்துல வந்து புறா குஞ்சு எதுக்கு விற்கிறோம் அப்படின்னா, தேவனுக்காக பலி செலுத்திருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க, அது கர்த்தருக்காக காணிக்கிறதானே நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு அவன் போர்கள் சொன்னா. இன்னைக்கு நம்ம ஆட்களா தான் சொல்றாங்க, நாங்க விற்பனை திருவிழா வைக்கிறது நோக்கம் என்னன்னா, நாங்க வந்து கர்த்தருக்கா என்ன செய்யறோம், மிஷினரிகளுக்காக கொடுக்குறோம்னு சொல்லி. இதை கர்த்தர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்க? இது தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தம் இல்லாம செய்யற எந்த காரியமும் பரலோகத்தில் என்ன செய்யப்படாது. இதுதான் வந்து உணர்வு மனித வச்சு. நீங்க நல்லா கவனிங்களேன். இதுல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு உணர்வு ஆவியானவர் ஃபர்ஸ்ட் தருவாரு. ஆனா நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் பைபிள்ல போட்டுருக்குது. சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில். நீங்க இந்த ஆவியானவர் நமக்கு செய்தி கொடுக்கும் போது உணர்வை தருவாரு. இந்த உணர்வுல நிக்கணும் அப்படின்னா நீங்க அங்க போய் வேடிக்கை பார்க்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் முதல்ல நடக்கிற ஸ்டைல், முதல்ல நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது அது என்னன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? நிக்க ஆரம்பிச்சிருவோம். மூணாவது ஸ்டேஜ் நம்மளை எங்க கொண்டு போவாங்கன்னா, உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருவோம். உட்கார வச்சு எங்க போட்டுருவான்? இதுதான் தேவ சித்தம் இல்லாத காரியம். தேவ பிள்ளையே ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் பாருங்க, இதுல மக்கள் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு இது ஒண்ணு பெருசான ஒண்ணு கிடையாது. உணர்வு மழுங்கி போகும். பாத்தீங்களா? இதெல்லாம் வருகைக்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய சபை தூங்கிட்டு இருக்குது, புத்தி இல்லாதவர்களாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உணர்வடைந்த சபை மட்டுமே வருகிற என்ன செய்ய முடியும்? உணர்வு இல்லை அப்படின்னா மெழுகுவத்தி பொருத்துறது பாவம். ஆனா துணிச்சு துணிகரமா மெழுகுவத்தி பொருத்துறாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இவங்களுக்கு எல்லாம் உணர்வு என்ன செஞ்சு போச்சு? மழுங்கி போச்சு. நீங்க அதை வாட்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உணர்வு மழுங்கி போகும். இதைத்தான் ஆவியானவர் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஆகிலும் ஆவியானவர், திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது என்னவெனில், பிற்காலங்களிலே இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த ஒத்து ஊதுறாங்க பாத்தீங்களா, அந்த ஒத்து ஊதுறவங்க மனச்சாட்சியில் எப்படிப்பட்டவங்க? சூடுள்ள பொய்யருடைய மாயத்தின், அவங்க செய்யற அந்த மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து, நீங்க அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உணர்வு என்ன செஞ்சு போகும்? மழுங்கி போகும். தேவ பிள்ளையை எப்படி வாழ்றீங்க யோசித்து பாருங்க. இயேசுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். இங்க சோதோமை பாருங்க. பலபடிக்கு ஆண்டவர் சொல்லும் போது, கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபம். நிர்விசாரம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், சோம்பேறித்தனம்னா சோம்பேறி, அவ்வளவு சோம்பேறி தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதன் என்றால் உழைக்கணும். சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்றேன், பிசிக்கலையும் சொல்றேன், ரெண்டுலுமே சோம்பேறித்தனம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை செய்ய போறியா, அதை இன்றே செய் நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி? நன்றே செய், அதை என்னைக்கு செய்யணுமா? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஆட்கள் இன்னைக்கு செல்போன்லயே திடீர்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. சிலர் வீட்டில் உட்காந்து சும்மாவே உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, டிவியும் செல்போன் மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். எந்த வேலையை என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இருக்கிற பொருளை அங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க, அங்கிட்டு இருக்க பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, இங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனம் மிகப்பெரிய
கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சோம்பேறி. நீங்க ஒரு கடைக்கு போங்களேன், இப்ப நிறைய பேர் கடையை வச்சிருக்காங்க. கடையை வச்சிருக்கவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் வர்றது இல்லை, ஆனா இவன் எதுல தான் உட்காந்துருப்பான். இதுல உங்களுக்கு என்னது சாட்டிஸ்ஃபைட் தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு குரூப் இருக்குது, இன்னொரு குரூப் இருக்குது, எப்ப பார்த்தாலும் பிஸி. எப்ப பார்த்தாலும் எப்படி பிஸி. காலையில 8 மணிக்கு கடை ஓபன் பண்ணா, நாங்க நம்ம ராஜபாளையத்துல சில கடைகளை பாக்குறேன், சூப்பர் மார்க்கெட் 8 மணிக்கு, நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரே பிஸி தான். என்னது? அவங்களுக்கு தேவனை தேடணும் அப்படிங்கிற உணர்வு, மறுமையை குறித்து எண்ணம் இல்லை. வருகையின் அடையாளம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இம்மைக்காக மட்டும்தான் வாழ்வாங்க, மறுமையை குறித்த உணர்வே இல்லாதவர்கள் இருப்பாங்க. இதான் என்னுடைய வருகைக்கு அடையாளம் அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். நிறைய பேருக்கு எதை குறித்த உணர்வு இல்லை. தேவ பிள்ளையே, நீ வருகையில போகணும் அப்படின்னா உனக்கு உணர்வின் ஆவி தேர்வு தெரியுதா? வேலை அவசியம் தான், சம்பாதிக்கணும். அதுக்கு சோம்பேறி உட்கார்ந்து கத்தர் சொல்ல, சோம்பேறி கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆனா அதுவும் ஒரு லெவல் தான். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை நினைச்சு கூடாது. கத்தரை தேடுறோமா அதன் மத்தியில, அதுதான் நமக்கு முக்கியம். பைபிள் வாசிக்கணும் கூட உணர்வு இருக்குதான். கூட்டத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வரணும், சபைக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு இருக்குதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சபைக்கு ஒரு வாரம் போகாம இருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெட் அலர்ட் ஆவியானவர் கொடுப்பாரு. அப்ப வந்து ஐயோ சபைக்கு போலேன்னு இருக்கும். 2வது வாரம் நீங்க போகாம இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உணர்வு என்ன செய்யணும், அப்படி லைட்டா மங்கும். 3வது வாரம் அவ்வளவுதான், டெட் க்ளோஸ், கல்பு பீஸ் ஆயிரும். அதுக்கு நம்ம வீட்லயே உட்காந்து என்ன செய்ய வேண்டாம், டிவிலேயே பார்த்துக்கிடுவோம், கதை முடிஞ்சு போச்சு. உணர்வு நாவி என்ன செஞ்சிடும். இதெல்லாம் வருகைக்கு அடையாளம். நீங்க என்னமோ சாதாரண நினைக்காதீங்க. ஐயா, உங்க வாழ்க்கையில உணர்வு இல்லைன்னா நீங்க வருகையில போக, மற்றவங்க பாவத்துக்கு நீங்க உடன்பட்டீங்க அப்படின்னா, இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தோம், அவளுடைய பாவங்களுக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. அப்ப ஒருத்தங்க பாவம் செய்யறான்னு தெரிஞ்சுட்டு நீ அவனோட ஐக்கியமா இருந்தேன்னா வண்ணம் என்ன ஆகும்? தாவீது யோனத்தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். யோனத்தான் தாவீதோடு தான் கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவனுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அப்பா விட்டு கர்த்தர் விலகிட்டாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் எங்க வந்திருக்கணும் அப்படின்னா, தாவீதோடு சேர்ந்து பாடு அனுபவிக்க தெரிந்து கொண்டு வந்திருக்கணும். எங்க வந்திருக்கணும்? தாவீதோடு சேர்ந்து எங்க வந்திருக்கணும்? பாடு அனுபவிக்க வந்திருக்கணும். ஆனா ஐயா எங்க போயிட்டா தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்பாவோட சேர்ந்து போய் உட்கார்ந்து டெண்டு போட்டுக்கோங்க. அதனால அவருடைய முடிவு என்ன தெரியுமா? அகால முடிவு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஐக்கியம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு வந்து பணமும் கல்லறையும் தோட்டமும் இதுதான் முக்கியமா தெரியுது. ஐயா, கர்த்தர் எங்க இருக்கிறோம், நீ யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிற, உங்க ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க உணர்வை அடிக்கிறதா சாத்தான் அனுப்புகிற அக்னி ஆஸ்திரம். மறந்துடாதீங்க. உணர்வு இருக்கும் பொழுதே நீங்க தேவையில்லாத ஐக்கியத்தை என்ன செஞ்சிடணும், வெட்டிட்டீங்கன்னா வருகையில் என்ன செய்யலாம், போகலாம். இந்த இஸ்ரவேல், இந்த சோதோம் கோமோராவுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம், உணர்வு மழுங்கி போச்சு. நோவா காலத்துல அதுதான் என்ன செஞ்சு போச்சு, மழுங்கி போச்சு. தேவனை தேடணும், கிறிஸ்துவுக்குள்ள உள்ள ஆட்களை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் என்ன செஞ்சு போச்சு, மழுங்கி போச்சு. யாராலையும் கல்யாணம் முடிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்ப டைவர்ஸ் கூட நிறைய பேருக்கு உணர்வு இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல டைவர்ஸ் பண்ணா அவ்வளவு ரத்த கண்ணீர் விடுப்பாங்க. இப்ப டைவர்ஸ்ங்கிறது நம்ம கிறிஸ்தவனுக்கு சர்வசாதாரணம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பிளேட்டை மாத்திட்டு அந்த பிளேட், அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு, இவ கூட இல்லைன்னா அவ கூட இல்லைன்னா அவ கூட இல்லைன்னா இதெல்லாம் மக்களுக்கு என்ன ஆகி போச்சு? இதெல்லாம் உணர்வு மழுங்கி போச்சு. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வரைக்கு. அடுத்த வசனம் போட்டிருக்குது, எசேக்கியேல் 16:50 அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள், அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். இந்த 49 இன்னொன்னு பாருங்க, இவைகளே அவ்விடத்திலும் அவள் குமாரத்திலிருந்து சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. 3வது ஒரு பாவம் சோதம் குமாரில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, செழிப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது எதற்கு அப்படின்னா, திக்கற்றவர்கள் ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். யாக்கோபு நிருபம் 1:27 உண்மையான தேவ பக்தி அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும்
படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவபக்தி. அப்ப உண்மையான தேவபக்தி என்னங்க? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு என்னதுங்க? அடையாளம். 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம். இப்ப பரிசுத்தம் இல்லாதான் போசனை. இப்ப காலேஜ்ல நிறைய பேர் சொல்லணும் தெரியுமா? உனக்கு ஒரு கேர்ள்ஸ் இருந்தா பாய்ஸ் ஃப்ரெண்ட் செய்யணுமா இருக்கணுமா? பாய்ஸ் இருந்தா யார் இருக்கணுமா? கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட். அப்படி இல்லன்னா நிறைய பேர் தூத்துறானா. பாவம் செய்யாத நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீல ஒரு மனுஷன் கேட்க அதுக்கு நிறைய பேர் கூலி குறுகி போய் நிக்கிறாங்க. கொடுமையை பார்த்துருக்கீங்களா? பாவம் செய்யறவங்க தான் கூலி குறுகி போய் நிக்கணும். ஆனா இப்ப யார் கூலி குறுகி நிக்க வேண்டி இருக்குது? பாவம் செய்யாதவங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? கூலி குறிப்பு. இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதான் இதை கடைசி காலம். இது என்ன காலம்? கடைசி காலம். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் துரோகிகளாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணக்கம் இல்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இச்சை அடக்கமே. பஸ்லயே பார்த்தீங்கன்னா அவன் எல்லா டுட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நடக்குதான் நடக்கலையா? நீங்க சினிமா தேட்டருக்கு போங்க. சினிமா படத்துல இருக்கிற கன்றவைலாம் பார்த்தீங்கன்னா கொடுமையா இருக்குது தெரியுமா? நம்ம ஆட்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே அறவைக்காடு தான். அதில் கிறிஸ்துவத்திலையும் இப்போ அறவைக்காடு ட்ரெஸ் போடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன வைக்காடு? அறவைக்காடு ட்ரெஸ் போடுறவங்க. அதான் பரிசுத்தமே இச்சை அடக்கம்னா நிறைய பேர் கிடையாது. கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இது என்ன பிரியாணி? சுகப்பிரியம். இப்ப யாரு கேட்டாலும் அந்த கடை பிரியாணி தெரியுது, இந்த கடை பிரியாணி தெரியுது. ஒரு மனிதன் இப்படி அறிவிப்பு கொடுக்குறான். என்ன அப்படின்னா, எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டா சொல்லிடுவாங்க. யார்கிட்ட போய் கேட்கணுமா? இந்த கொழும்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்ப கேள்விப்பட்டேன். யார்கிட்ட கேட்கணுமா? அப்ப கிறிஸ்தவர்லாம் இப்ப என்ன லெவல்ல நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன். இந்த ஊர் அப்படின்னா நீங்க இந்த ஊர் ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னா, இந்த ஊர் அப்படின்னா நீங்க இந்த ஊர் ஹோட்டலுக்கு போங்க. நானே அசந்துட்டேன். நமக்கு ஹோட்டல்னா வயிறு பசிக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். அது பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நமக்கு அந்த மேட்டரே கிடையாது. ஆனா நம்ம சொல்ல இங்க நல்லா இருக்காது, எந்த போகணுமா? கரெக்ட் தானே? திங்கிறது மட்டும்தான் பிரதானமே. என்னது பிரதானம்? ஹலோ, வெரி கேர்ஃபுல். சுகபோக பிரியர். எப்படிப்பட்ட பிரியங்க? நல்ல ஒரு பெரிய வீடு கட்ட. நீங்க நல்லா புரியணும். ஒரு காலத்துல மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சான். இப்ப யாராவது கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க? வீடுனா இப்படி இருக்கணும், வீடுனா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எல்லாமே உட்கார்ந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? துணி துவைக்கிறது முதல் கொண்டு இப்ப எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? இப்ப தோசை ஊத்துறதுக்கு மிஷின் வந்துருச்சா? கோவையில காமிச்சாங்க. சமைக்கிறதுக்கு என்ன வந்துருச்சா? மிஷின் வந்துருச்சா? நீங்க அப்படியே அப்படி வச்சா போதும் அது பிடி கொண்டுமா. ஆனா எங்க அப்பா கேட்கும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க? தந்தை ஃபர்ஸ்ட் அப்படிங்களா? படு மோசமான சோம்பேறிகள் நம்மளை மாத்திருக்கு. எல்லா வேலையும் என்ன செய்யணும் நடக்கு. தேவபக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மருதிக்குள்ளா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகாட்டின என்ன ஆகும்? நீ அவங்களோட சேர்ந்து வாதைக்கு உட்படுவ. எழுந்து நின்னுங்க பார்க்கலாம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் உடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம்.
யார் யாரெல்லாம் இயேசுடைய வருகையில போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உணர்வின் ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார். அப்படி விரும்புறவங்க முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை உணர்வின் ஆவியினால் எல்லா பகுதியிலும் உணர்வின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். வாஞ்சி உள்ளவர்கள், தாகம் உள்ளவங்க முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இயேசுடைய ரகசிய வருகை எந்த நேரத்தில் இருக்கலாம். அவருடைய வருகையில நீ காணப்படணும் அப்படின்னா உனக்கு தேவை உணர்வின் ஆவி. இருதயத்தில் ஒரு கையை வச்சு, தலையில ஒரு கையை வச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கை இருக்கிற பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. நிறைய வேலைகளை நான் உணர்வு மழுங்கி போயிருக்கிறேன். மனச்சாட்சியில சூழ்ந்து பொய்யனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பாவத்தை மன்னிங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உணர்வுள்ள ஜீவியத்தை எனக்கு தாங்க. ஆவியானுடைய வெளிப்பாட்டை எனக்கு தாங்க. வாயை திறந்து கேளு சகோதரா, நீ கேட்கிறத கர்த்தர் பார்க்கிறார். சகோதரி, நீ கேட்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. தயவு செய்து இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஃபைனல் வாய்ப்பா இருக்கலாம். ஆண்டவருடைய இருதயத்துல கை வச்சுக்கிறங்க. அப்பா எனக்கு உணர்வுள்ள ஜீவியத்தை தாங்க. வெளிப்பாட்டின் ஆவியினால் என்ன நிரப்புங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாட்டின் ஆவியினால் நிரப்புங்க. உங்களுடைய வருகைக்கு எல்லா அடையாளமும் ரெடியா இருக்கிறது எங்களுக்கு ஆண்டவரே தெளிவா விளக்கிட்டீங்கப்பா. நாங்க உங்க வருகையில காணப்படணும். அதுக்குரிய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க. உணர்வின் ஆவினால் நிரப்புங்க. குறிப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியினால் என்ன நிரப்புங்க. கேளுங்க பார்க்கலாம். வாயை திறந்து கேளுங்க. வலது கரத்தை இப்ப உயர்த்துங்க. கையெடுத்துங்க. கையெடுத்துட்டு வலது கரத்தை உயர்த்தி, அப்பா உணர்வின் ஆவியினாலோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியினால நிரப்புங்க. மந்த புத்தி என்னை விட்டு எடுத்து போடுங்க சொல்லுங்க பார்க்கலாம். மந்த புத்தி எடுத்து போடுங்க. நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க. நீங்க எச்சரித்தும் கீழ்ப்படியாத முரட்டு சுபாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. உங்க எச்சரிப்புக்கு நான் அலாட்டா இருந்து உங்க வருகையில நான் காணப்படணும்பா. என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கத்தரிடத்தில் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிறவங்களுக்காக சோதரம் அப்பா. எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. பரலோக தேவனே இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. உணர்வின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப இறங்கி வருகிறார். வாஞ்சி உள்ளவன், விருப்பம் உள்ளவன் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவுள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் உணர்வின் ஆவியினாலோ ஆண்டவர் கீழ்ப்படிதலின் ஆவியினாலோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாய் கர்த்தருடைய ஆவியினாலோ இப்ப நிரப்புறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே உம்முடைய வருகையில நாங்க எப்பொழுது காணப்பட அப்பா உணர்வின் ஆவியை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாய் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இப்ப